வணக்கம் எவ்ரிவன், வெல்கம் டு தி SJ Tutor யூடியூப் சேனல். இந்த வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்னா, இல்லஸ்ட்ரேட்டர்ல எப்படி ஈஸியான முறையில லோகோ கிரியேட் பண்றதுன்றத பார்க்க போறோம். அதே நேரம் ஆப்பிள் லோகோ எப்படி மிகவும் ஈஸியா கிரியேட் பண்றதுன்றத பார்க்க போறோம். சோ நான் தான் உங்க ஜெரோன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் இல்லஸ்ட்ரேட்டர். சோ இந்த வீடியோல நாங்க எப்படி ஒரு ஆப்பிள் லோகோவை குறிப்பிட்ட டைமுக்குள்ள ஈஸியா கிரியேட் பண்றதுன்றதை பார்க்க போறோம். சோ இந்த ஆப்பிள் லோகோவை நாங்க கிரியேட் பண்றதுக்கு ஒரு டூல் யூஸ் பண்ண போறோம். அந்த டூலோட பேர் தான் பாத் ஃபைண்டர். சோ உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல விளங்கும் பாத் ஃபைண்டர் டூல். ஓகே, சோ நீங்க பாத்துக்கொள்ளலாம். உங்களுக்கான பாத் ஃபைண்டர் டூல் இந்த இடத்துல இருக்கு. முதலாவது இந்த ஆப்பிள் லோகோ கிரியேட் பண்றதுக்கு நாங்க என்ன செய்யணும்னா, எங்களுக்கு ரெண்டு சர்க்கிள் தேவை, அதாவது ரெண்டு வட்டம் தேவை. முதலாவது நான் இந்த இடத்துல என்ன செய்யறேன், ரெண்டு சர்க்கிள் டிரா பண்ணிக்கொள்றேன். நான் சர்க்கிள் டூல் எடுத்து என்ன செய்யறேன், இந்த டாக்குமெண்ட்ல எனக்கு தேவையான அளவுல சர்க்கிள் டிரா பண்ணிக்கொள்றேன். அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு சர்க்கிளையும் நான் இந்த இடத்துல டிரா பண்ணிக்கொள்றேன். சோ நீங்க வடிவா நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த சர்க்கிள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சோ ஒரு ரெண்டு சர்க்கிள் டிரா பண்ணுங்க. அது ரெண்டையும் பக்கத்துல இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த ரெண்டு சர்க்கிளையும் இப்ப என்ன செய்ய போறோம், ஜாயின் பண்ண போறோம். அதுக்கு நாங்க என்ன டூல் யூஸ் பண்ண போறோம், பாத் ஃபைண்டர். சோ இதுல நீங்க பாத்துக்கொள்ளலாம், இந்த பாத் ஃபைண்டர் உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு. பாத் ஃபைண்டர்ல நாங்க யுனைட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இதை நாங்க மெர்ஜ் பண்ண போறோம். சோ முதலாவது யுனைட் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணி ரெண்டையும் இந்த இடத்துல மெர்ஜ் பண்ணிடுறேன். இதுதான் நீங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை. அடுத்து நாங்க ரெண்டாவது என்ன செய்ய போறோம்னா, டைரக்ட் செலக்ஷன் டூல் என்ற ஒரு டூலை நாங்க யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு டூல் செக்ஷன்ல இதை நீங்க பாத்துக்கொள்ளலாம். டைரக்ட் செலக்ஷன் டூல் உங்களுக்கு இருக்கு. இந்த டூல் நான் எடுத்து இப்ப என்ன செய்ய போறேன்னா, ஜஸ்ட் இந்த கீழ் பகுதியை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறேன். அதாவது இந்த கீழ் பகுதியை கொஞ்சம் நான் என்ன செய்ய போறேன், கர்வ் ஆக்க போறேன். இந்த டைரக்ட் செலக்ஷன் டூல் எடுத்து இந்த குறிப்பிட்ட பகுதியை நீங்க செலக்ட் பண்ணி என்ன செய்யுங்க, தேவைக்கேற்ற மாதிரி கர்வ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு கர்வ் வந்ததை நீங்க இப்ப நோட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்ய போறேன், இந்த பார்ட்டை திருப்பி செலக்ட் பண்ணி அப்படி என்ன செய்ய போறேன், கீழே ட்ராக் பண்ண போறேன். அதாவது கீழே நான் என்ன செய்ய போறேன், அப்படியே ஜஸ்ட் இழுக்க போறேன். சோ நீங்க இதை வடிவா நோட் பண்ணி பார்க்கலாம். சோ செலக்ட் பண்ணுங்க, அந்த குறிப்பிட்ட பார்ட்டை கீழே ட்ரா பண்ண போறீங்க. சோ தேவைக்கேற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, பெர்ஃபெக்ட். பாருங்க, கிட்டத்தட்ட அந்த லுக் எங்களுக்கு வருது. இதே மெத்தட் நீங்க என்ன செய்யுங்க, மேல் ஏரியாக்கும் அப்படியே அப்ளை பண்ண போறீங்க. அதே மாதிரி அதே டைரக்ட் டூல் எடுத்து குறிப்பிட்ட ஏரியாவை செலக்ட் பண்ணுங்க. குறிப்பிட்ட ஏரியாவை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கர்வ் ஆக்குங்க. திருப்பி அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேல கொண்டு போங்க. ஓகே, இப்ப பார்க்கலாம், எங்களுக்கு ஏதோ ஒரு டிசைன் வந்திருக்கு, பிரச்சனை இல்லை. அடுத்ததுக்கு போவோம். இப்ப எங்களுக்கு அடுத்து என்ன தேவைன்னா, லீஃப், அதாவது அந்த ஆப்பிள் லோகோக்கு மேல இருக்க அந்த இளவடிவிலான ஒரு டிசைன் தேவை. இதே மெத்தட்டை திருப்பி அப்ளை பண்ணுங்க. திருப்பி நான் என்ன செய்யறேன், ஒரு சர்க்கிள் டூல் எடுத்து தேவையான மாதிரி ரெண்டு சர்க்கிள் ட்ரா பண்றேன். இந்த இடத்துல நீங்க அப்படியே நோட் பண்ணி பார்க்கலாம். அதே மெத்தட் இதே ஒரு காப்பி பண்ணி பக்கத்துல வைக்கிறேன். நான் காப்பி பண்றதுக்கு யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீ என்னது, ALT. ஓகே, சோ இப்ப ரெண்டையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்ப பாத் ஃபைண்டர்ல இருக்க அதே ஆப்ஷன், ஓகே, என்ன ஆப்ஷன், பாத் ஃபைண்டர்ல இருக்க ரெண்டாவது ஆப்ஷன் இன்டர்செக்ட் ஆப்ஷன். சோ இன்டர்செக்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நான் என்ன செய்றேன், இதை நான் ரெண்டையும் இன்டர்செக்ட் ஆகிறேன். அதாவது குறிப்பிட்ட பார்ட்டை மைனஸ் பண்ணி எனக்கு சென்டர்ல இருக்க பார்ட்டை எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, ஒரு லீஃப் வடிவிலான டிசைன் உங்களுக்கு இந்த இடத்துல வருது. இந்த லீஃபை நீங்க என்ன செய்யலாம், அப்படியே உங்களுடைய அந்த ஆப்பிளுக்கு கிட்ட கொண்டு போயிட்டு தேவையான மாதிரி ரொட்டேட் பண்ணுங்க. சென்டர்ல வச்சு தேவையான மாதிரி ரொட்டேட் பண்ணி தேவையான மாதிரி கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி கொண்டாங்க. பெர்ஃபெக்ட். ஃபைனலா நாங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன, அதே சர்க்கிள். சோ அதே சர்க்கிள் நான் திருப்பி எடுக்கிறேன். திருப்பி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்றேன். இந்த சர்க்கிள் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஆப்பிள் லோகோல குறிப்பிட்ட ஏரியா உங்களுக்கு பைட் ஆயிருக்கும். அந்த ஏரியால என்ன செய்றேன், இந்த குறிப்பிட்ட அந்த சர்க்கிளை நான் செட் பண்றேன். பாருங்க, குறிப்பிட்ட அந்த சர்க்கிள் இந்த ஏரியால செட் பண்ணிட்டு இப்ப நான் என்ன செய்றேன், இந்த ரெண்டு ஷேப்பையும் செலக்ட் பண்றேன்.
அதாவது இந்த ஆப்பிளையும் அதே நேரம் இப்ப கிரியேட் பண்ணின இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு நான் யூஸ் பண்ண போறது மைனஸ் ஃப்ரண்ட். அதாவது பாத் ஃபைண்டர்ல இருக்க ரெண்டாவது ஆப்ஷனான மைனஸ் ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ண போறேன். சோ மைனஸ் ஃப்ரண்ட்டை கிளிக் பண்ணும்போது பார்க்கலாம் குறிப்பிட்ட ஏரியா ரிமூவ் ஆகுறதை நீங்க வழியா பார்க்கலாம். குறிப்பிட்ட ஏரியா ரிமூவ் ஆகுறதை நீங்க வழியா பார்க்கலாம். ஃபைனலா பாருங்க ஒரு ஆப்பிள் லோகோட அவுட்லைன் கிடைச்சிட்டு அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா இதுக்கு கலர் கொடுக்க போறீங்க. ஓகே, சோ இந்த லோகோக்கு என்ன செய்ய போறீங்க? கலர் கொடுக்க போறீங்க. ஈஸியா உங்களால கலர் கொடுத்து கொள்ள முடியும். ரெண்டையும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அதாவது மேல இருக்க பார்ட் அண்ட் கீழ இருக்க பார்ட்டை ஒரே டைம்ல நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க? செலக்ட் பண்ண போறீங்க. சோ இப்ப நான் ரெண்டையும் செலக்ட் பண்றேன். ஒரே டைம்ல செலக்ட் பண்ணிட்டேன். இந்த டூல் ஆப்ஷன்ல நீங்க ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கான கலர் ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, இந்த ஃபைனல் இடத்துல நீங்க பார்க்கலாம் உங்களுக்கான ஃபில் கலர் ஆப்ஷன் இருக்கு. அதுல உங்களுக்கு தேவையான கலரை நீங்க என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் அப்ளை பண்ண போற கலர் டபுள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை நீங்க செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஃபைனலா உங்களுடைய ஆப்பிள் லோகோ ரெடி. சோ பாருங்க, இதை நீங்க சேவ் பண்ணி என்ன செய்யலாம்? ஸ்டேட்டஸ் வச்சுக்கொள்ளலாம், ஃபேஸ்புக்ல யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சோ இதே மாதிரி நிறைய டிசைனான லோகோஸ் இந்த பாத் ஃபைண்டர் என்ற ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் சின்ன ஒரு டூலை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? ஈஸியா எடிட் பண்ணி கொள்ளலாம். சோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ எங்களுடைய யூடியூப் சேனல்ல வரதுக்கு சோ கண்டிப்பா பாருங்க, உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க. எங்களுடைய கிளாஸ் வீடியோ லிங்க் நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். சோ நெக்ஸ்ட் நியூ வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Jeron. Bye.